ஹல்லேலூயா. ஆமென். கொடுமையின் நாட்கள்ல மல்கியா புத்தகம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த போது, அவர்கள் தண்டனையில் இருந்த போது மல்கியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொன்னார், உலக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் வருது. அந்த உபத்திரவமான நாளும் இது ஏசப்போட 2ஆம் வருகைக்கு முன்பதாக இருக்கிற அந்த உபத்திரவ நாளெல்லாம் குறிக்கும். அந்த நாட்களிலேயும் நீங்க மட்டும் எப்படி இருப்பீங்களா? ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நான் பயப்படாத என்ற இந்த தலைப்பின் கீழ் நான் ஆண்டவருடைய வார்த்தையை தயார் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உண்மையாவே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வசனம் நீதியின் சூரியன் வருது. கரெக்டான அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கு நம்ம என்ன டே? பொங்கல் கொண்டாடுறோம். உலகம் எல்லாம் அந்த சூரியனை கொண்டாடி இருந்தாலும் நம்ம கோடா கோடி சூரியன் எல்லாம் உருவாக்கின அந்த நீதியின் சூரியனை கொண்டாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. We are not celebrating the Milky Way sun. We are celebrating the righteous sun. நீங்களும் நானும் அந்த நீதியின் சூரியனை, அந்த நீதியான சூரியனை ஆராதிக்க, அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தர் ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்குமா? கர்த்தருக்கு பயந்தவர்களும் போடல, கர்த்தரின் பேருக்கு பயந்தவர்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப என் பொண்ணோ என் பையனோ வீட்டுல அச்சின் பரவாயில்றாங்க வச்சுங்களா, சண்டை போட்டு அச்சின் பரவாயில்றாங்க. டிவி ரிமோட்டுக்கோ செல்போனுக்கோ எதுக்கோ அச்சின் சாக்லேட் பிஸ்கெட்டு எதுக்கோ சண்டை போடுறாங்க வச்சுங்களா, நான் போய் எதுல நிக்கிறேன், போய் நின்னால இவனை போல அப்படின்னு அவங்க பாட்டு அவங்க சண்டை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே அவங்க 2 பேர்கிட்ட போயிட்டு மணி தலைமையில் வராங்க அப்படின்னு அவங்க பேர், என் ஒய்ஃபோட பேரை சொன்ன என்ன ஆகும்? கப் சிப்னு எல்லாம் கம்முன்னு ஆயிடுவாங்க. அவங்க வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க பேர் வந்துட்டாலே போதும், எனக்கு கப் சிப்னு ஆயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் நீ பயப்படுறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள சொல்றாரா? இன்னைக்கு நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நீங்க சர்ச்சைக்கு வராம சினிமாக்கு போனா கூட ஆண்டவர் என்ன உடனே தண்டிச்சிருவாரா? இல்ல. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்ததுனால தான் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பொங்கல் ப்ரோக்ராம்ல டிவில பார்க்காம என்ன பட்டிமன்றம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோக்கள் படம்லாம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தியாகமா கர்த்தருடைய பேருக்கு பயந்ததுனாலதான் நீங்களும் நானும் வீட்டுல கலர்ஸ் டிவிக்கு முன்னாடி உட்காராம கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பேருக்கு பயந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீ தப்பு பண்ணாலும் உனக்கு ஒன்னும் கேட்க போறது இல்லை. உன்னை கடைசி நாட்கள் தான் பார்க்க போறேன். ஒருவேளை திடீர்னு ஒன்றும் நடக்கலாம். ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணாது, இன்னைக்கு நீங்களும் நானும் போயிட்டு தப்பு பண்றோம்னா ஒன்னு தந்திரம் வந்துடும். ஆனா ஏன் அதை பண்ணாம நம்ம வந்திருக்கிறோம்? அவரோட பேருக்கு பயந்து, அவருடைய பேருக்கு நடுங்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டருக்கு ஒரு வியாதி இருந்துட்டே இருந்தது. அவர் எவ்வளவு மாத்திரம் எடுத்தாரு, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. ஆண்டவரே இந்த வியாதியை வாழ்க்கை சரியாகணும், சுகப்படணும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. வியாதி சரியாகல. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். சரி, ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த வியாதியை வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த வியாதியோட தான் நான் வாழணும். அதனால அந்த ஜெபம் பண்ணதை விட்டுட்டு மாத்திரம் போட ஆரம்பிச்சிட்டாராம். நாட்கள் கடந்தது. 3 யோவான் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமானவனே, சொல்லுங்க வசனம், பாட்டெல்லாம் பாடும், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, வியாதியோட இருக்கும்படி இல்ல, நீங்களும் நானும் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் படி தேவன் விரும்புகிற அந்த வசனத்தை படிச்ச போது அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. விட்டு இருந்த அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ண நிறுத்தி இருந்தார்ல, மறுபடியும் அந்த ஆண்டவர் இல்ல, நான் வியாதியோட இருக்கிறது விரும்புகிற தெய்வம் இல்ல, நான் ஆரோக்கியமா இருக்கணும் தான் நீங்க விரும்புகிறீர், எனவே என் வாழ்க்கையில மறுபடியும் இந்த வியாதியை குணமாக்கும் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். கொஞ்ச நாட்கள்ல வியாதி சுகமாயிடுச்சான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களும் நானும் பலவீனத்தோட இருக்கிறத, நீங்களும் நானும் டெய்லி மாத்திரை போட்டுட்டு இருக்கிறத, நீங்களும் நானும் மாசம் மொய் டாக்டர்கிட்ட மொய் வைக்கிறத ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் இல்ல. அவர் நீங்களும் நானும் ஆரோக்கியமா பலனோட இருக்கணும், அதான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 120 வயது வரைக்கும் மோசேயுடைய கண்களுடைய இருள் குறையவே இல்லை, அவன் வாழ்க்கையில இருக்கிற பலன் குறையவே இல்லை. காரணம், அதே தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம். அவர் நம்முடைய பரிகாரியர். இங்கிலீஷ் பைபிள்ல இஸ் அவர் ஹீலர். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம் போட்டிருக்கு. அவர் நம்ம ஆரோக்கியமா வைக்கணும்ன்ற தெய்வம். சில வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியா வியாதி வந்து எத்தனை பேர் தெரியும்? அதெல்லாம் தெரியுமா? சிக்கன் குனியா வந்த போது ஒரு 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 குடும்பத்துல 5 பேர் இருந்தாங்க. 4 பேர் அந்த வாட்டர் சாப்பிட பல்கா இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நோச்சா மாதிரி இருப்பார். நல்லா, அவர் நல்ல பக்தியா ஜெபம் பண்றாரு, பைபிள் வாசிக்கிறாரு. அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சிக்கன் குனியா வந்தது. அந்த தேவ மனுஷனுக்கு மட்டும் வரவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால சிக்கன் குனியா வந்தவங்க தப்புன்னு சொல்ல வரல. அவர் சொல்றாரு, எல்லாருக்கும், எங்க குடும்பம் எல்லாருக்கும் வந்து, மற்றவங்க எல்லாம் பேரளவு கிறிஸ்தவங்க, பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பேருக்கு பைபிள் படிப்பாங்க,
பேருக்கு சர்ச்சைக்கு போவாங்க, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. ஆனா இவர் மட்டும் நல்லா பக்தியா ஆண்டவரோட நடந்ததுனால அது குடும்பத்தை எல்லாருமே சிக்கன் குடியா வந்த போதும் இவருக்கு மட்டும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களும் நானும் எல்லா ஆபத்துகளிலும் எல்லா கொடுமை நாட்களிலேயும் அவர் நம்மை ஆரோக்கியமாய் ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லமை, அவர் நாமத்துக்கு பயந்தவர்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். மல்கியா 1வது அதிகாரம் 6வதுல இருந்து 6வது வசனம் 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன், நல்ல கவனிங்க, கேள்வி கேட்பேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகள் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினால அசுத்தப்படுத்தும் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பாவுக்கு என்ன பண்ண, அப்பாவுக்கு மரியாதை செய்றீங்க, எஜமானனுக்கும் மரியாதை செய்றீங்க. அடுத்த வசனம் சொல்லுது அப்பாவுக்கு மரியாதை செய்றீங்க, எஜமானனுக்கு மரியாதை செய்றீங்கன்னு போடல, அவருக்கு பயப்படுறீங்க அப்படின்னு போடுறீங்க. அப்போ நீங்க நான் நம்ம ஓனருக்கு பயப்படுறோம் அப்படின்னா, அவரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அது அவரை மரியாதை செய்யறதுக்கு, அவரை கனப்படுத்துறதுக்கு அடையாளம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தோம்னா அவரை கனப்படுத்துகிறோம், அவரை மரியாதை செய்யறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30 வாசி. 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிற மூணு வார்த்தையா வாசி. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கனம் பண்றவங்க நான் கனம் பண்ணுவேன். என்ன அவமரியாதை செய்யறாங்களா, கதை சொல்ல, என்ன அவமரியாதை செய்யறவங்கள நான் அவமானப்படுத்த சொல்ல, அவங்கள அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்றேன். அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அவருக்கு சில்லற மேட்டர், ஓடி விட்டுறாரு. ஆனா பைபிள் சொல்ல அவரை கனப்படுத்தினா அவர் நம்மளை கனப்படுத்துவாராம். நீங்களும் நானும் அவரை பெருமைப்படுத்தினா, அவருக்கு மரியாதை செலுத்தினா அவர் நம்ம மரியாதை செலுத்தும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுறது, அவரை கனப்படுத்த, அவரை மரியாதை செய்யணும். ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தினா அவர் நம்ம வாழ்க்கையில கனங்களை கொண்டு வர வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. யோசேப்பை பத்தி பைபிள்ல படிக்கிற யோசேப்பு அந்த ஓனரமான தப்பு நடக்க கூப்பிட்ட போது அந்த அரண்மனையில யாருமே இல்ல, ஆனா யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தார். இப்ப இங்க மனுஷன் யாரும் இல்ல, ஆனா கர்த்தர் இல்லாத இடமே இல்ல, அவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு பயந்ததுனால அந்த பாவக்காரனை விட்டு போனார். என்ன நடந்தது? அவர் வாழ்க்கையில அந்த நாட்டுல அந்த பதவியே இல்ல, ஆனால் தேவாதி தேவன் இல்லாத பதவியை உருவாக்கி அவருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, விக்கிரகங்களுக்கு சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தானியேல் கர்த்தர் பயபக்தியா இருந்ததுனால இல்லாத பதவியை உருவாக்கி தானியேலுக்கு அவர் கொடுக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தோம்னா அவர் நம்மை கனப்படுத்த, இல்லாத பதவிகளை நமக்காக உருவாக்கி நம்மை நிறுத்த அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்கி நடத்துகிற தெய்வம். இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தர் பயப்படாம போனாங்கன்ற அடையாளம், காணிக்கைய சரியா கொடுக்கலையா. காணிக்கைய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பயப்படாம போறதுக்கு இரண்டாவது அடையாளமா பைபிள் சொல்லுது, அவங்க காணிக்கைய, ஐ அம் நாட் a good preacher about money, பட் பைபிள்ல இருக்குது. என்ன சொல்றது, பைபிள்ல அனுபவம் நம்ம ஐயா கூட சொல்லியிருந்தா, நம்ம தம்பியோட அவங்க அப்பா எல்லாம் சொல்லியிருந்தாரு, ஐயா தசம பாகத்தை பத்தி பேசுனா சர்ச்சை விட்டு போயிடுறாங்க ஐயா. ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் டைம், நம்ம தசம பாகத்தை பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது, நம்ம என்னன்னா விருப்பம் தான் கூட இல்லைன்னா விடுன்ற கதை தான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஏன் எப்படி பயப்படாம போனீங்கன்றது அடையாளம் ரெண்டு காரியம் பண்ண. ஒண்ணு, அவங்க தசம பாகத்தை கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, காணிக்கை கொடுத்தாங்க, என்னத்தை கொடுக்குறாங்கன்னா டேமேஜ், எதெல்லாம் வேஸ்டோ இல்ல. நம்ம சர்ச்சில் பாத்துறீங்களா, நம்ம சர்ச்சில் இருக்குதே செல்லாத அந்த நோட்டு, அதை காணிக்கையில போடு. நான் பார்த்தா 20 பைசா காணிக்கை பாக்ஸ்ல இருக்கு. 20 பைசா எங்கேயா பாத்துறீங்களா? சோத்திரம். ஆனா இப்ப மாறுமா? இப்ப எங்கேயா போய் கொடுத்தீங்கன்னா தூக்கி மூஞ்சிலே அடிப்பாங்க, ஓடிடு.
அப்படிதானே? ஒரு இல்ல அது எப்படி குழந்தைங்க போடுறாங்கன்னா பரவாயில்ல. ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல காணிக்கை எடுத்தப்போ இந்த வெளியில பிட் நோட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த பிட் நோட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த காணிக்கை டப்பால. அந்த காணிக்கையில அந்த பாவம் அந்த பாஸ்டர் பிரிச்சு பார்த்தா பெரும்பாலானது அந்த பிட் நோட்டீஸ் இருக்கலாம். ஏதோ குழந்தைங்க போறாங்க, 1-2 போடுவாங்க, ரைட்டு. ஆனா அது பரவாயில்ல, அங்கேயாவது பண்றாங்க. எழுந்து நின்று இப்போ ஜீசஸ் கால் மாதிரி இடத்துல எல்லாம் எழுந்து நின்று காணிக்கை போடலாம், உட்காரலாம், அப்படிலாம் நடக்குது. நம்ம சர்ச்சில் அப்படி பண்றதே இல்லை. நம்ம ஓரமா வச்சிடறோம். உங்களுக்கு விருப்பம் நம்ம காணிக்கைக்கு தனி பாட்டு வச்சு காணிக்கை போட்டாதான் அந்த காணிக்கை டப்பா நகரும் அப்படின்னு மற்ற சர்ச்சை பண்ற மாதிரிலாம் பண்றது இல்லை. இல்ல நீங்க நிறைய சர்ச்சைக்குள்ள போயிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம சர்ச்சில் என்ன கிடையாது, அந்த காணிக்கைக்கு தனி டைமே கிடையாது. மூலையில இருக்கும், உனக்கு விருப்பம் இருந்தா கூட, இல்லைன்னா விடுதான். ஆனா பைபிள் சொல்லுது, அப்படி தப்பா போய் கொடுத்தா, நசல் கொண்டது ஊனமானது போய் கொடுத்தா அது சாபம்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படாததுக்கு அடையாளம். அப்படி இவங்களை ஏன் யார் கட்டாயப்படுத்தி காணிக்கை கொடுக்க சொன்னது? அப்படி கர்த்தரும் கேட்கல, வாசஜாம் கேட்கவே இல்லை, விட்டுருவோம், அது தேவையே இல்லை. ஆனா இஸ்ரேல் ஜனங்க கர்த்தருக்கு பயப்படாம போனாங்களா? என்ன அது? போயிட்டு எது கையில எதெல்லாம் கண்ணு கொஞ்சம் குருடா இருக்குதா, தூக்கி ஆண்டவருக்கு கொடுத்துரு. கால் கொஞ்சம் ஊனமா இருக்குதா, தட்டி விடு, இப்போ ஆண்டவர் கொடுத்து விட்டுரு. ஆனா ஆண்டவருக்கு பயம் இல்லாம போனாங்க. ஆனா மல்கியா 3:10 சொல்லுகிறது, ஆகாரத்தை அவருடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசமபாகங்களை கொண்டு வந்தால் வானத்தின் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம ஒரு நாள் நம்ம கொடுக்கிற காணிக்கை விட்டு விடுகிறவர்ல அவர் பல மடங்கை நம்ம திரும்ப தர அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு தெரியும், அவரு கோடீஸ்வரர், சொல்ல போனா கோடீஸ்வரர். ஆனா சாப்பிட மதியம் சாப்பாடு சாப்பிடணும் எங்க போவார் தெரியுமா? அம்மாவோட போவார். கோடீஸ்வரருக்கு 5 ரூபாய் சாப்பாடு, நான் அம்மாவோட போற தப்பு சொல்ல போலாம். ஆனா அவர் கோடீஸ்வரர் நினைச்சிருந்தா இப்ப நம்ம எங்க போவோம், குறைஞ்ச ஒரு 100 ரூபாய் டிஃபனுக்கு எல்லாம் ஒரு 100 ரூபாய் சாப்பாடுக்கு அப்படின்னு வரையும் நான் வர சொல்லிட்டேன். சரி, ஒரு என்ன சொல்லுவார், நம்ம சாப்பிடுவோமா? ஆனா அவர் எங்க போகணும், ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் போய் சாப்பிடுவார் அம்மா உணவகத்துல. செருப்புனா அது பாத்தீங்கன்னா அவர் போற ட்ரெஸ் வந்து காத்து அடிக்கிற துணி கூட நல்லா இருக்கும். ஆனா அவர் போற ஷர்ட் அப்படி இருக்கும், கோடீஸ்வரர். ஆனா ஒரு சர்ச்சுக்கு ஒரு மைக் வாங்கணும்னு வச்சுங்களேன், இருக்கிறதுல பெஸ்டா வாங்குவார். ஒரு பிலீவர் தான் ஒரு சர்ச்சுக்கு மைக் வாங்கணும், ஒரு ஒயர் வாங்கணும், ஒரு ஆம்ப் வாங்கணும், ஏதோ ஒண்ணுன்னா பல மடங்கு அதிகமா பண்ணுவார். ஏன்? அப்பதான் நான் யோசிச்சேன், அவர் ஏன் எவ்வளவு கோடீஸ்வரா இருக்கா தெரியுமா? அவர் சொந்தமா யூஸ் பண்றதுக்கு 100 ரூபாய் சாப்பாடு வேணாம 5 ரூபாய் சாப்பாடு போறாரு. ஆனா சர்ச்சைக்கு போனோமோ பெஸ்டா போகணும்னு சொல்லி பெஸ்டா கொடுக்குறாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து ஆச்சரியமா நடத்தி இன்னைய வரைக்கும் சென்னைக்கு வெளியில அவங்க லிஸ்ட் எல்லாம் போட்டு அவங்க வைஃப் லிஸ்ட் சொல்றாங்க. ஆந்திராவில் அந்த லேண்ட் இருக்குது, இங்க அந்த லேண்ட் இருக்குது, இங்க ஊர் இருக்குது, அங்க வீடு இருக்குது. அவங்க பெருமைக்கு சொல்றாங்க, உண்மையா அவங்களுக்குலாம் இருக்குது. கர்த்தர் அப்படி ஆச்சரியமா நடத்துது. அப்ப நீங்கள் நானும் கொடுக்கிற ஒரு பைசாவையும் அவர் விட்டு விடுகிற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை குறைபட வைக்கிற தெய்வம் இல்லை, அதெல்லாம் பல மடங்காய் நமக்கு திரும்ப தர அவர் வல்லமையோட. கடைசியா ஏசாவை வெறுத்தேன், மல்கியால ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லி ஏசாவை ஏன் ஆண்டவர் வெறுத்தாரு? இவங்க ஏன் கர்த்தர் பயப்படாம போயிட்டாங்கன்னு போடும்போது ஏசா அப்பா புள்ள, அவங்க தம்பி யாக்கோபு அம்மா புள்ள வீட்டுல காய்கறி அறுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை செய்யுது. ஆனா ஏசா அப்பா கூட இருந்து வேட்டையாடுறது இப்படி எல்லாம் நடக்கிறது. ஆனா இந்த ஏசாவை கர்த்தர் பிடிக்காம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஏசா அப்பா கூட இருந்தாரே தவிர அப்பா ஆராதித்த தெய்வத்து மேல ஒரு பெரிய தரிசனம் இல்லை. அப்பா ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவரு, அவர் வந்து எவ்வளவு பக்தியானவரு அப்படின்னு இல்லாம அவங்க இருந்த ஊர்லயே துஷ்ட தெய்வத்தை வணங்குகிற பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்ப நீ உண்மையா கர்த்தர் உங்க அப்பா கூட இருந்து உங்க அப்பா ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு மகத்துவமானாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ நல்ல ஆண்டவர் நல்ல பக்தியா இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி. நிறைய நேரம் என்னன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப நேரம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பையனா இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம். பைபிள் சொல்லுது, நீ அந்நிய நுகத்துல என்ன பண்ணிடாத, போய் மாட்டிக்காத, பரவாயில்ல வெயிட் பண்ணு, கர்த்தர் நல்ல நேரத்தில் ஏற்ற காரியங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் மனைவிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய பக்தியான ஆள் கிடையாது, பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது, நல்ல வேலை கிறிஸ்தவம் கிடையாது. ஆனால் தான் இன்னைக்கு உற்சாகமா ஆண்டவருக்காக எந்த வெக்கம் பூச்செல்லாம் பார்க்காம ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா பாஸ்டர் ஜானுக்கு பண்ண மாதிரி உங்களுக்கே பண்ணுவாருன்னு டவுட். we need to be alertல. எத்தனையோ பேர் தெரியும், எத்தனையோ பேரை போய் நல்ல பக்தியா ஞானஸ்தானம் எடுத்தவங்கலாம் போய் என்ன சொல் துஷ்ட தெய்வத்தை வணங்குற பொண்ணு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பிரச்சனையில இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன்.
உங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, பல விதமான இழப்புகள் இருக்கிறத பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்களும் நானும் அவருக்காக இருப்போம்னா, ஏசாவு மாதிரி நம்ம யாக்கோபு போல இருப்போம்னா, அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லமுடைய. கடைசி ஒரு வசந்த வாசிக்க ரூத் 3வது அதிகாரம் 10-11 மூணு வார்த்தையா. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இந்த போவாஸ் இந்த எஸ்தர் அம்மாவை செலக்ட் பண்ணதுக்கு, மகளே பயப்படாதேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 10வது வசனம் சொல்லுது, நீ என்ன பண்ணல, வேற ஆம்பளைங்க பின்னாடி போயில்ல. வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இந்த அம்மா நினைச்சிருந்தா சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா, ஏழையா இருந்தா பிச்சைக்காரன் கூட பரவாயில்ல, நம்ம பின்னாடி போயிருப்பான். ஒருவேளை பணம் தான் முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் கூட இருக்கிறானா இல்லையான்னு பார்த்து பணக்காரன் பின்னாடி போயிருப்பாங்க. ஆனா இந்த அம்மா பக்தியாவும் பணக்காரனாவும் இருக்கிற போவாஸ் பின்னாடி வந்தாங்க. அவங்க தற்காலிகமா இருக்கிற காரியங்களை பார்க்க. நிறைய நேரம் என்னன்னா நம்மளுக்கு இந்த தற்காலிகமான முடிவுகள் போயிடுவோம். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம், சரி இல்லையா, அந்த கைராசி டாக்டர் பார்ப்போம், அது பண்ணலாமா, அது கட்டலாமா, இதை கட்டலாமா, இதெல்லாம் நீங்களா முடிவு பண்ணீங்க. என்னன்னு ஐ டோன்ட் லைக் டு ரிவீல் மோர். இல்ல நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாம் என்னன்னா இன்ஸ்டன்டா நடந்துடும். ஒரு டீ கேட்கறோமா உடனே கிடைச்சிடணும், ஃபாஸ்ட் ஃபுட் தான் எல்லாமே. நம்ம ஒரு ஜெபம் பண்றோமா உடனே நடந்துடணும். அப்படி நடக்கலையா வேற ஆப்ஷன் என்ன அப்படின்னு போயிடுவோம். ஆனா இந்த அம்மா ரூத் அம்மா அப்படி தற்காலிகமா இருக்கிற சந்தோஷம் பின்னாடி போவாம, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் நீதிமானாகிய போவாஸ் பின்னாடி போவேன்றதுனால அந்த அம்மா பார்த்தா சொன்னாரு, மகளே பயப்படாதே. அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மகளே பயப்படாத வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கொடுக்கணும்னா, நீங்க நானும் தற்காலிகத்திற்கு பின்னாடி போயிடாம எப்போதும் நிரந்தரமா இருக்கிற, தாமதமானாலும் நிரந்தரமா கொடுக்கிற கர்த்தர் பின்னாடி போகதான் நம்மள வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. போவாஸ் கொஞ்சம் லேட் ஆகினாலும் லேட்டஸ்டா பெஸ்டா கொடுத்துருவாரு. ஆமே. அந்த போவாஸ் அவங்க தற்காலிகமா இருக்கிற ஆம்பளைங்க பின்னாடி போவாம நீதிமான அந்த போவாஸ் பின்னாடி போனதுனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல தற்காலிகமான காரியங்களை போய் மாட்டிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆண்டவரோட விடுதலையாக்க வல்லமையுடையவர். கண்ணை முடிச்சோம் போனோம், எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நீதியின் சூரியனே. அப்பா எங்களை நிரப்பி நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையினால் எங்களை நடத்தும். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயன். ஆண்டவரே நீதியின் சூரியன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நடத்துவீராக. எப்படி அந்த சூரியன் ஆண்டவர் கதிர்கள் எல்லா கிருமிகளை அழிக்குமோ, ஆண்டவர் எங்க வாழ்க்கை நீதியின் சூரியனாகிய நீர் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற வறுமையின் கிருமிகளை அழிப்பீராக, பலவீன கிருமிகளை அழிப்பீராக, சாபத்தின் கிரிகளை சாபத்தின் கிருமிகளை அழிப்பீராக. ஆண்டவர் எல்லா சாபத்தின் எல்லா பாவத்தின் கிருமிகளை அழிப்பீராக. ஆண்டவரே எப்படி சூரியன் கர்த்தாவே அப்ப வைட் விட்டமின் டி எல்லாம் கொடுத்து எலும்புகளை புஷ்டி ஆக்குகிறதோ, எங்க நீதியின் சூரியனாக நீர் எங்களை புஷ்டி ஆக்குவீராக. ஆண்டவரே பலனை தருவீராக. எங்களுக்கு தனக்கு தெரியாத எல்லா அந்த